ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னென்னா நம்ம தளபதி என்ன விஜய் அண்ணனை பற்றி தான் ஒரு வீடியோ போடலான்னு போட்டேன். அதாவது முக்கியமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இந்த ஆட்சி இப்படி தான் இருக்குது ப்ரோ, அப்படி இருக்குது ப்ரோ, இப்படி இருக்குது ப்ரோன்ட்டு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சி நல்லா தான் இருக்குங்க. இப்போ பாருங்களேன், அன்றைக்கி நான் எவ்வளவோ யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரை யாருமே ஒருமையிலையோ வறுமையிலையோ பேசாதீங்க, அதாவது நீங்கள் வித்தியாசமான மொழியில் பேசாதீங்க நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லோரும் நினைப்பீங்க, நமக்கு ஆள் இருக்குது, மேலே எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, நம்ம தலைவர் இருக்காங்க, நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவீங்க. ஆனால் சட்டப்படி தமிழ்நாடு முதல்வர், அதாவது விஜய் அண்ணன் பேசினேன்னா சொல்லலை, அதுக்கு முன்னாடி இருந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த முதல்வராக இருந்தாலும் சரி, எந்த முதல்வராக இருந்தாலும் நம்ம விமர்சிக்கிறவங்க பார்த்து தான் விமர்சிக்கணுங்க. தப்பாக விமர்சனம் பண்ணவே கூடாது. அதாவது சைடில் இருக்கிறவங்க கிண்டி விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் மாற்ற நீங்கள் தான் மாட்டுவீங்க. அதாவது எம்எல்ஏ எதுக்கு சட்டப்படியாக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா, அரெஸ்ட் பண்ணது ஒரு விஷயத்தில் சொல்ல போனால் நல்லது தாங்க. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ண தான் அடுத்தவங்க பேச மாட்டாங்க, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் முதலமைச்சரில் பார்த்தீங்களா, முதலமைச்சரை தப்பாக பேசக்கூடாதுலாங்க. ஆனால் இவங்க ஒரு 10-15 ஆட்களை வச்சு வளர்த்து விட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சரை ஏசு திட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்றாங்க. ஆனால் திட்டுற எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, எனக்கு என்ன டவுட்னா, அந்த எம்எல்ஏ இருக்காங்களா, அந்த எம்எல்ஏ தலைவர் தளபதி விஜய் அண்ணனை தப்பாக பேசிட்டார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க சொத்து எல்லாத்தையும் முடக்கியிருக்கணுங்க. சொத்துலேருந்து எல்லாத்தையும் முடக்கி அவங்க இது பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு தீர்ப்பாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்து அவங்க ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டாலின் முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருக்காங்களா, அவங்களுடைய எம்எல்ஏ இப்படி பேசியிருந்தாங்கன்னா துப்பாக்கி வச்சு சுட்டுருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்களா, அவங்க மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக துப்பாக்கி வச்சு அந்த எம்எல்ஏ சுட்டுருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான லேடி சொல்ல போனால் நம்ம முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்க தான். அவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சி எல்லாமே. ஆனால் இப்போ விஜய் அண்ணன் துப்பாக்கி எடுத்து சுடுறாரோ சுடுங்க நான் சொல்லலை. விஜய் அண்ணன் நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு, ஆட்சி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர் நான் இப்போ ஸ்டார்டிங்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவார். அவர் யோசிச்சு செய்கிற ஆள், நல்லா படிச்சிருக்கிறாங்க. உங்களை மற்றவங்களே மாதிரி படிக்காமல் கிடையாது, நான் நல்லா படிச்சிருக்கிறாரு. மக்களை பற்றி தெரியும், எல்லாத்தையும் பற்றி தெரியும். அவர் அப்போமே அரசியல் மன்றத்தில் இருக்கும்போதே நிறையா செலவு பண்ணியிருக்காரு. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடுக்கு நைட்டு 1 மணிக்கு ஒத்தையாக நின்னார். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க, கரூரில் 47 பேர்த்து கொண்டுட்டாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் கரூரில் அந்த டைமில் நீங்களே யோசிங்க, இவர் எவ்வளோ பெரிய பிரபலமான நடிகர். அந்த இடத்துல இவர் இறங்கி செத்தவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? நினச்சி பாருங்கள். உள்ளே இறங்கி போனாங்கன்னா என்ன ஆகும்? அதால் மறுபடியும்